எஃப்ஐஎஸ் முழுவதுமாக வெளியேறினாலோ அல்லது அவர்கள் இல்லாத ஒரு சந்தையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அவர்கள் இருக்கணும், தேவை. ஆனால் அவர்களை மட்டும்தான் நம்பி இருக்கோம். அவங்களுடைய ஒரு ஒரு சின்ன சேல்ஸ் பண்ணால் கூட பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். 88 ரூபாய் கிட்ட இருக்கக்கூடிய டாலர் இறங்கி 85 84 வந்ததுன்னா வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய வட்டி அடுத்து தொடர்ந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா ஒரு இண்டிகேஷனாக இதை எடுத்துக்குவாங்க எல்லாரும். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து பணம் வெளிவர ஆரம்பிக்கும். பணவீக்கம் அங்கே கட்டுக்குள்ள இருக்கு. யூஎஸ் ஃபெடரல் ரேட் கொஞ்சம் குறைகிறது என்றால் அங்கு கடன் வாங்குவது பொழுது அவங்களுடைய வட்டி விகிதம் குறையும், செலவு குறையும், விரிவாக்க பணிகள் அதிகமாக செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஐடி ஸ்பெண்ட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்முடைய வட்டி விகிதமும் குறைவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கு. இண்டிபெண்ட் ஆஃப் யூஎஸ் ஃபெட் ரேட் குறைக்கிறாங்களா இல்லையாங்கிறத தாண்டி இதில் ஒரு பக்கம் பாதகம்னு பார்த்தால் கூட ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கவங்க அந்த வட்டி வருமானத்தை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் விலைவாசி குறையும் பொழுது அவர்களுக்கு நிஜமான தாக்கம்ன்றது குறைவாக தான் இருக்கும். அப்கோர்ஸ் இந்த விலைவாசி குறைவுங்கிற அந்த விஷயத்தை நம்ம மறுக்கிறோம். நம்மள பல பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மறுக்கிறாங்க. அந்த நம்பகத்தன்மையோடு இந்த டேட்டா தரவுகள் இருந்தால் அமெரிக்காவுடைய மத்திய ரிசர்வ் வங்கி அவங்களுடைய எஃப்ஓஎம்சின்னு சொல்லுவோம், ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டியினுடைய மீட்டிங். இதில் ஒரு 0.25% வரை 25 பேசிஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம், வட்டி குறைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதா பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஏன்னா விலைவாசி அங்கு ரொம்ப அதிகமாக இருந்தது, மெல்ல மெல்ல இப்போ ஒரு கட்டுக்குள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அங்கு வட்டி ஒருவேளை குறைக்கப்பட்டால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய வட்டி அடுத்து தொடர்ந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா ஒரு இண்டிகேஷனாக இதை எடுத்துக்குவாங்க எல்லாரும். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து பணம் வெளிவர ஆரம்பிக்கும். ரிஸ்க் எடுக்கக்கூடிய முதலீடுகளை நோக்கி நகர துவங்கும். அதில் தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், பங்குச்சந்தையாக இருக்கலாம், அதை நோக்கி நகர துவங்கும். அல்லது இதோடு கூட சேர்ந்து வேறு அதிக வளர்ச்சியுடைய நாடுகள் அங்கு மூலதனம் முதலீடு செய்யலாம் அப்படின்னு அதை நோக்கி நகர துவங்கும். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஃபெடரல் ரேட் குறைப்பது அப்படிங்கிறது தொடர்ந்து குறைப்போங்கிற இண்டிகேஷனும் அதில் வெளிவந்தால் மெல்ல இந்தியாவை விட்டு சமீப காலமாக சில மாதங்களாக வெளியேறிய பணம், வெளிநாட்டு பணம் மீண்டும் இந்தியாவை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு என்னமோ ஒருவேளை அதை எதிர்பார்த்து தான் அவர்கள் முன்பே லாபத்தை பதிவு செய்து பணத்தை ஒரு பகுதி எடுத்துட்டு போனாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால திரும்ப அது மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதோடு சேர்ந்து 88 ரூபாய் கிட்ட இருக்கக்கூடிய டாலர் இறங்கி 85 84 வந்ததுன்னா வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னே சொல்ல முடியாது. அமெரிக்காவுடைய அந்த பொருளாதார ஆலோசகர் ஸ்டீஃபன் மீரான் அவருடைய அந்த பழைய ரிப்போர்ட்ல கூட சொல்லியிருக்காரு, அமெரிக்கா அதை நோக்கி நகர வேண்டும், டாலரை டிவேல்யூ பண்ணணும்னே சொல்லியிருக்காரு அவருடைய அந்த மாரலாகோ கார்டு அந்த பேப்பர்ல, அந்த ரிப்போர்ட்ல. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒருவேளை $85 84 வந்ததுனால் அப்போ அவர்கள் திரும்ப பணத்தை கொண்டு வரும் பொழுது குறைவான அதாவது இது அவங்களுடைய அந்த கன்வர்ஷன் ரேட்ல வேற அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் அது இந்தியாவுக்கு ஒரு சாதகமான சூழலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐடி நிறுவனங்களுக்கும் இந்த ஃபெடரல் ரேட் கட்டுக்கும் நேரடியாக தொடர்பு இருப்பதா எனக்கு தெரியல. அதனால அந்த பங்குகள் அதிகரித்ததாக நான் நினைக்கவில்லை. அதை தாண்டி இந்த பணவீக்கம் அங்கே கட்டுக்குள்ள இருக்கு. யூஎஸ் ஃபெடரல் ரேட் கொஞ்சம் குறைகிறது என்றால் அங்கு கடன் வாங்குவது பொழுது அவங்களுடைய வட்டி விகிதம் குறையும், செலவு குறையும், விரிவாக்க பணிகள் அதிகமாக செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஐடி ஸ்பெண்ட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அந்த பங்குகள் அதில் ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தும். மறைமுகமாக, நேரடியாக அதற்கும் தொடர்பு இருக்கதான் நான் நினைக்கல. அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ யுஎஸ் ரேட்டை குறைச்சா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற கேள்வி வருகிறது. இது கொஞ்சம் காலமாகவே மாறிடுச்சு. யூஎஸ்க்கு முன்பு நம்ம சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அதற்கு பிறகு யூஎஸ் அதை பின்பற்றுறது அல்லது ஃபாலோ பண்ணுறது, அதனால நேரடியாக தொடர்றாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அது நடக்குதுங்கிறது நம்ம பார்க்குறோம் தற்காலிகமாக. ஒரு ஷார்ட் பீரியடில் பார்த்தா கூட நமக்கு தெரியுது. அதனால அதனால் அதனுடைய தாக்கம்ங்கிறது இங்கே இருக்கும். அதற்கு தக்க நம்மளை ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நம்முடைய வட்டி விகிதமும் குறைவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கு. இண்டிபெண்ட் ஆஃப் யூஎஸ் ஃபெட் ரேட் குறைக்கிறாங்களா இல்லையாங்கிறத தாண்டி அது நடந்திருக்கதையும் பார்த்துருக்கோம் கடந்த காலங்களில். ஏன்னா நம்முடைய பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்குங்கிறத விட இன்ஃபேக்ட் நீங்கள் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய மொத்த விலை குறியீடு நெகட்டிவ் மைனஸ்ல போயிடுச்சு. அப்படின்னா விலைவாசி இறங்கி இருக்கதாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி சிபிஐயும் கட்டுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பணவீக்கம் ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ங்கிறது 3% மேலே இருக்கக்கூடாது. இன்னைக்கு பணவீக்கம் 2%னா ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 3% ஆட் பண்ணால் 5% தான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வங்கிகள் கூட 7% கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அதனால வட்டி விகிதம் அதிகமாக குறைப்பதற்கு சாத்தியங்கள் இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். இதில் ஒரு பக்கம் வந்து பாதகம்னு பார்த்தால் கூட ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கவங்க, அந்த வட்டி வருமானத்தை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும், விலைவாசி குறையும் பொழுது அவர்களுக்கு நிஜமான தாக்கம்ங்கிறது குறைவாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த விலைவாசி குறைவுங்கிற அந்த விஷயத்தை நம்ம மறுக்கிறோம். நம்மள பல பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மறுக்கிறாங்க. அந்த நம்பகத்தன்மையோடு இந்த டேட்டா தரவுகள் இருந்தால் இந்த வட்டி விகிதம் குறைகிறத பற்றி பெரிய கவலைப்பட வேண்டாம். ப்ரொவைடட் அந்த ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 3% மேலே இருந்தால். ஆனால் இருக்கக்கூடிய சாதகம் என்னன்னா, இந்தியாவிலையும் கூட பெரும்பாலான கடன் வாங்கி வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, தொழில் செய்யறதுன்னு இருக்கும் பொழுது அவர்களுக்கும் வட்டி விகிதம் குறையும். ஃபிக்ஸட் டெபாசிட் குறைக்கிற அளவுக்கு கடனுக்கு குறைக்கிறாங்களாங்கிற கேள்வி வருகிறது. அதை ரிசர்வ் வங்கி மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை குறைக்கணும்னு சொல்றாங்க. அது நடக்குமான்னு பார்க்குறாங்க. பட் கமர்ஷியல்ஸ் வில் டிசைட் எவ்ரி திங் நான் நினைக்கிறேன். அல்டிமேட்டாக வங்கிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டியில் இதெல்லாம் சரியாகிவிடும். அரசு சட்டம் போட்டு கட்டாயப்படுத்துவதை விட வங்கிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டியிலேயே இது வந்து தன்னைத்தானே சரி செய்து கொண்டு எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபெடரல் ரேட் கட், நான் முதலே சொன்னேன், ஃபெடரல் ரேட் கட் பண்ணால் அவங்க வந்து கடன் பத்திரங்களிலிருந்து வெளியேறி கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய முதலீடுகளை நோக்கி செல்வார்கள். அது கமாடிட்டியாக இருக்கலாம், ஈவன் க்ரூடில் ட்ரேட் பண்ணலாம், அவங்க கோல்டில் ட்ரேட் பண்ணலாம், சில்வரில் ட்ரேட் பண்ணலாம், அல்லது ஸ்டாக்ஸை நோக்கி அவர்களுடைய முதலீடுகள் வரலாம். ஒரு பக்கம் நாடுகள்னு பார்க்கும் பொழுது அமெரிக்காவிலையும் இருக்கலாம், அமெரிக்காவை தாண்டி இந்தியா போன்ற அதிவேகமாக வளரக்கூடிய நாடுகளை நோக்கி, இந்திய பங்குச்சந்தையை நோக்கி வரலாம். ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அங்கே வட்டி விகிதம் குறையும் பொழுது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். நம்ம பெரிய அளவில் எஃப்ஐஐ டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னாலும் எஃப்ஐஐ இல்லாத ஒரு சந்தையை நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கும் வந்து நம்முடைய இந்திய பங்குச்சந்தையில் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்னு சொல்லுவோம். அதாவது ப்ரொமோட்டர்ஸ் போக ப்ரொமோட்டர்ஸ் அல்லாதவர்களுடைய பங்கு, அதனுடைய அளவில் வந்து கணிசமான பங்கு வந்து எஃப்ஐஎஸ் தான் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம டிஐஎஸ் முதலீடு செய்திருக்கிறார்கள். சிறு முதலீட்டாளர்கள்ங்கிறது அதுக்கு அடுத்தபடி தான் வரும். அதனால எஃப்ஐஎஸ் முழுவதுமாக வெளியேறினாலோ அல்லது அவர்கள் இல்லாத ஒரு சந்தையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அவர்கள் இருக்கணும், தேவை. ஆனால் அவர்களை மட்டும்தான் நம்பி இருக்கோம், அவங்களுடைய ஒரு சின்ன சேல்ஸ் பண்ணால் கூட பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு அவர்கள் தொடர்ந்து மாசக்கணக்கில் விற்றா கூட, வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் விற்றா கூட அதை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு டொமஸ்டிக் பர்ச்சேஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், உள்ளூர் முதலீட்டாளர்கள் இருக்காங்க. ஆனால் இதையே அதிவேகமாக அவர்கள் வந்து தொடர்ந்து ஆண்டு கணக்கில் அல்லது பல ஆயிரம் கோடிகள் தினசரி தொடர்ந்து வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை நம்மளால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம் தான், கடினம் தான். அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக குறைவு. ஏன்னா அவங்களுக்கும் அப்படி விற்கும் பொழுது விலை கணிசமாக இறங்கும், பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும், அவர் நஷ்டத்தில் வித்துட்டு போக வேண்டி வரும். அதுக்காக அவங்க இருக்காங்க, அவங்க இல்லை, அவங்களும் கமர்ஷியல் பீப்புள் தான். ஸோ அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. எஃப்ஐஎஸ்க்கான தேவை நிச்சயமாக இருக்குது. ஆனால் அவர்களை மட்டும் நான் முழுமையாக நம்பி இல்லை. இன்ஃபேக்ட் அவர்கள் மீதான நம்ம நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் குறைவு தான். அவர்கள் நம்பி இருக்கிறதுங்கிறது நீங்கள் குறைஞ்சிருக்கு, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சிருக்குங்கிறது நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும்.